ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் விஸ்தா அகாடமி ஈரோடு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அமைச்சரின் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கிற ஏழை மாணவர்களோட படிப்பை ஊக்குவிக்கிறதும், அவங்களோட கற்றல் இடைவெளியை குறைக்கிறதும், அவங்க பள்ளி வருகையை அதிகரிக்கிறதும், அவங்களோட ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கி ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துறதும், அவங்களோட இரத்த சோகை குறைபாட்டை நீக்கிறதும், மேலும் வேலைக்கு செல்லும் தாய்மார்களோட பணிச்சுமையை குறைக்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. மேலும் இந்த திட்டம் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலையில் இலவச சிற்றுண்டி வழங்குறதா இந்த காலை உணவு திட்டத்தோட முக்கியமான நோக்கம். காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15, 2022 அன்று பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள்ல மதுரை மாவட்டம் சிம்மக்கல் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில தொடங்கப்பட்டிருக்கும். அப்போதே ஒரு ட்ரையலா 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் இந்த திட்டம் அமலுக்கு வந்திருக்கும். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25, 2023ஆம் ஆண்டு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கும். அதன்படியில நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலையில இருக்கிற ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கும். மேலும் இந்த திட்டம் ஜூலை 15, 2024 அன்று அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கும். அது எப்ப தொடங்கியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர்ல இருக்கிற புனித அண்ணான் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில அந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. அதாவது அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க. இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக தினமும் 2.5 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று வருகிறாங்க. இந்த காலை உணவு திட்டத்தை இன்ஸ்பிரேஷனை வச்சு கனடா நாட்டிலையும் தெலுங்கானா மாநிலத்திலையும் இப்ப தற்போது காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. தேங்க்யூ.